பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம் எடுத்துப்போம். நம்ம கர்த்தரை தேடுறதை பத்தி தான் இந்த மாசம் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்ம தடவியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அவர் தான் ரட்சகர்னு அப்படி செஞ்சார். எப்படி செஞ்சார்? முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நம்மளை படைச்சது அவர் ஒரே ரத்தத்தினால் எல்லாரும் நம்மளை படைச்சிருக்கார். அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவரை தடவியாக தேடுங்க, கர்த்தரை தடவியாக தேடி அவரை கண்டடையுங்க அப்படிங்கிறதுக்காக தான். சோ நம்ம அவரை தேடுறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரை தேடுறதுன்னா என்னங்க? வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, அவர் சமூகத்துக்கு போறது, அவரோட பேசுறது, அவரோட உறவாடுறது, இதுதான். சோ இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துல இன்னும் கொஞ்சம் நான் சோர்ந்து போயிருக்கேன், முன்னாடி அப்படி இருந்தேன், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் அவங்களை பார்த்துதான் சொல்றாரு. கர்த்தரை தடவியாகவும் தேடி அவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடும்படி அதிகாலையில இருந்து தேடுவோம், அவரை கண்டடைவோம். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை தடவையாகவும் தேடும்படி நீர் எங்களுக்கு பாராட்டிக்கிற கிருபைக்காக நன்றி. எவ்வளவாக அன்பு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை தடவி தேடும் பொழுது, உண்மை கண்டடையும் போது, உண்மை கண்டடைய இந்த மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதிகளாக இருப்பார்களே தகப்பனே. உண்மை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் கிருபை தருவீராக. அதிகாலையில் உண்மை சமூகத்துக்கு வர உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முழு மனதோடு, முழு பக்தியோடு, முழு அன்போடு, முழு ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு உண்மை தொழுது கொள்ள, உண்மை நேசிக்க, உண்மை சேவிக்க ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் தரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். அதிகாலையில் அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க, தடவியாகில் அவரை தேடி பாருங்க, நிச்சயம் அவரை கண்டடைவீங்க. உங்க ஜபத்துக்கு அவர் ஆமீன் ஆமீன் என்று பதில் தருவார். ஆமீன். God bless you.